ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பீகார் தமிழச்சி. ஆக்சுவலி வந்து நம்மளுடைய சன் நியூஸில் நம்மளுடைய இன்டர்வியூ வந்திருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் அதை வந்து யூடியூப்லேயே நான் போடுறேன். என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த நியூஸ் வந்தது. நிறையா பேருக்கு தெரியாதவங்களுக்கும் தெரியுது. மெயின் வந்து எங்கள் ஊரோடைய பெருமை அதில் வந்தது. ஐநார்குளம் அப்படின்னு சொன்னதில் வந்து எனக்கு ஒரு தனி பெருமை இருக்குது. அதில் சிலதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க, எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம். நிறைய நாள் நான் சொல்ல நினைக்கிறது என்ன தெரியுமா, தோசைக்கல்ல நிற்கும் போகும்போது எனக்கு எங்கள் அப்பாவை மட்டும்தான் ஞாபகம் வருவாங்க, வேறு யாருமே ஞாபகம் வர மாட்டாங்க. அந்த சுடும் பார்த்தீங்களா, சுடையில் அந்த பெயின் இருக்குது இல்லையா, அந்த வந்து எரியும். இது ஆனால் நான் ஆசைப்பட்டு வந்தது, ஆசைப்பட்டு செய்கிற ஒன்று. ப்ளஸ் வந்து நிறைய பேர் நம்மளால் வந்து இந்த நல்ல ஒரு ஃபுட்டு கிடைக்காம இருந்தாங்க. இப்போ நம்மளால் நல்ல ஒரு ஃபுட்டு கிடைக்கிது அவங்களுக்கு. அது நினச்சாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி வெளியூரில் இருக்கிறவங்க நம்மளால் முடிஞ்சால் இந்த மாதிரி நம்ம தமிழ் பசங்க வந்து இங்கே இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வீட்லேயே கூட வந்து ஒரு க்ளவுட் கிச்சன் மாதிரி நம்ம வெளியில் போக வேண்டாம். நிறையா பேர் பெண்கள் என்ன தெரியுமா, ஆசை இருக்கும், ஆனால் நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம பசங்களை பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம எதுவும் செய்ய முடியாமல் போகுது. அப்படி தான் நானும் 12 வருஷமாக என்னுடைய இது வேஸ்ட் ஆகிட்டு இருந்தது. இங்கே வேணு மோகன் அப்படின்னு தம்பிங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் அக்கா நீ செய்யுங்கக்கா, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் ஆசை இருக்கும், நான் சொல்லையில் ஃபுல்லாக. ஆனால் அவங்க என்னென்னா பசங்களை பார்க்கணும், உடம்பை பார்க்கணும், ப்ளஸ் இந்த ஊர் சேஃப்டி இல்லை, அதனால அவங்களும் ஒவ்வொரு தடவையும் வேண்டான்னாங்க. இப்போ இங்கே பாட்னா வந்ததுக்கப்புறம் சரி ஓகே சப்போர்ட் பண்ணுற கால் இருக்குது, சரி அப்போலாம் நீ செய்யின்னாங்க. நானும் செஞ்சேன். ஃபஸ்ட்டு வீட்டில் கொடுத்தேன். இப்போ வந்து எங்கள் ஃப்ளாட்லேயும் என் பிள்ளைங்களையும் பார்க்கணும், நம்ம தமிழ் பசங்களுக்கும் வந்து ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு மேலே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தனியாக வந்து கீழே கிச்சன் பிடிச்சி ஸ்பெஷலாக வந்து தனியாக சமைச்சு எடுத்துகிட்ருக்கேன். ஐயோ கூட பேசிட்டு ஒரு தோசை பிஞ்சு போச்சுங்க. ஆமாம், இந்த மாதிரி நிறையா பேர் இருப்பீங்க. உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. நிறையா பேருக்கு நம்ம வீட்டு சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு நம்மளால வீட்டு சாப்பாடு கிடைக்கும். ப்ளஸ் நம்மளும் வந்து நமக்கும் ஒரு இன்கம் இருக்கும், நம்ம சுயமாக சம்பாதிக்கிறேங்கிற ஒரு ஹாப்பி இருக்கும். ப்ளஸ் வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில. அந்த நான் வந்து யூடியூப்பில் போகிறேன், நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? அப்புறம் எனக்கு முழுக்க எங்கள் அப்பாவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதே போல் என் அண்ணன் தம்பியும் இந்த ஃபீல்டில் தான் இருக்கிறாங்க. நிறையா பேருக்கு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு. அதை நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். இதாங்க அந்த நியூஸ் வந்தது. அது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நான் நேற்று தீபாவளி, இன்னைக்கு திங்கக்கிழமை தான் தீபாவளியா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. நான் தீபாவளி விஷ் பண்ணலை, இருந்தாலும் நமக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக தீபாவளி தாங்க. அதனால் ஹாப்பி தீபாவளி, பாய். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது ஔவையின் பொன்மொழி. அதற்கேற்ப இமயமலை அடிவாரத்தில் உள்ள பீகார் மாநிலத்தில் தனது வீட்டையே சுவைமிகு உணவகமாக மாற்றி திறம்பட நடத்தி வருகிறார் தமிழ்நாட்டு பெண் ஒருவர். அவரை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இதுதான் பீகார் தலைநகர் பாட்னா. வழக்கமான பரபரப்போடு தற்போது தேர்தல் ஜுரமும் தொற்றிக் கொண்டதால் நகரம் முழுவதும் விழாக்கோலம் பூண தொடங்கியுள்ளது. இங்கு மதுரை மெஸ் கிளவுட் கிச்சன் என்ற பெயரில் தனது வீட்டையே உணவகமாக மாற்றி உற்சாகமாக நடத்தி வருகிறார் சிவகங்கை மாவட்டம் ஐயனார்குளம் பகுதியைச் சேர்ந்த சுதா அன்பழகன். கணவரின் பணி நிமித்தமாக 13 ஆண்டுகளுக்கு முன்பு பீகாருக்கு குடிபெயர்ந்த சுதா அன்பழகனுக்கு பாட்னாவில் தமிழ்நாட்டு பொறியாளர்கள், மருத்துவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பது தெரியவந்தது. அவர்கள் தமிழ்நாட்டு உணவு கிடைக்காமல் தவித்து வருவதை அறிந்த இவர் தனது தந்தையின் தொழிலான சமையல் தொழிலில் தானும் தைரியமாக இறங்கினார். தமிழ் மக்கள் பசங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க தமிழ்காரவங்க. அப்போ அவங்களாம் சொன்னாங்க, அக்கா நீங்கள் வந்து நம்ம தமிழ் ஃபுட்டு கொடுக்கலாமே, எங்களுக்கு இங்கே ஃபுட்டு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த மதுரை மெஸ்.
ஃபஸ்ட்டு வீக்லி 3 டேஸ் வந்து கொடுப்பேன். 2 டேஸ் 3 டேஸ் வந்து பிரியாணி, கீ ரைஸ் இப்படி கொடுத்தது. அதுக்கப்புறம் அக்கா மீல்ஸ் செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு மீல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, நல்ல ஒரு ப்ராப்பர் நம்ம தமிழ் ஃபுட்டு வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகேன்னு சொல்லி நம்ம நார்மலாக வந்து மீல்ஸ் நம்ம சவுத் இந்தியன் மீல்ஸ் கொடுத்தது. சாதாரணமாக சிறிய அளவில் தொடங்கப்பட்ட உணவகத்தில் வீட்டு முறைப்படி சமைக்கப்படும் உணவு வகைகளை தற்போது ஏராளமான தமிழர்கள் வாங்கிச் சென்று வயிறார சாப்பிட்டு சுதாவிற்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர். எய்ம்ஸ் பட்னால போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்க வந்து ஆல்மோஸ்ட் 2+ இயர்ஸ் ஆகிருச்சு. இனிஷியல் ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட். ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் வந்து அந்த குவாலிட்டி வைஸும் சரி நமக்கு ஒரு சாப்பிட்ட ஒரு இது திருப்தியே இருக்காது. பட் ஒன்ஸ் அக்கா மெஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து வந்து அந்த ஃபுட்டோட டென்ஷனே இல்லை, நமக்கு வந்து வீட்ல இருந்து சாப்பாடு வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த சிறிய உணவகத்தை எதிர்காலத்தில் வட மாநிலங்களில் பல இடங்களில் அமைக்க வேண்டும் என்று தனது திட்டத்தை கூறுகிறார் இந்த தன்னம்பிக்கை மிக்க தொழில் முனைவோரான சுதா அன்பழகன். பாட்னாவில் இருந்து ஒளிப்பதிவாளர் நரேந்திரனுடன் செய்தியாளர் ஹரிஹரன்.